நாட்டில் நிலவுகின்ற தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு வருடத்தின் முதல் சில மாதங்களில் நிலவிய கடுமையான வெப்பமான வானிலையே பிரதான காரணம் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்நாட்டில் வருடாந்தம் பயிரிடப்படும் தென்னை மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் 70 லட்சம் வரை குறைந்துள்ளதும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுகிய காலத்திற்குள் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுவதென்றால் குரங்குகளின் எண்ணிக்கையில் உடனடி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படியொரு உடனடி அதிகரிப்பு காணப்படவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த விலங்குகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு உள்ளது. இவ்வருடம் மார்ச் முதல் ஜூன் வரை அதிக வெப்பநிலை உயர்வு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. 14 வயது சிறுமியை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்திய 31 வயதுடைய நபருக்கு 30 வருட சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் குற்றவாளிக்கு 45,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதவான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 4,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். குறித்த சிறுமியை சட்டவிரோதமாக காவலில் வைத்தது, விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்காக குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இச்சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 14 வயது என்பதுடன் விகாரை ஒன்றின் வருடாந்த பெரகராவை காண சென்றிருந்த பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி மருதானை பகுதியில் உள்ள விடுதிக்கு அவரை அழைத்துச் சென்று பலவந்தமாக தடுத்து வைத்து பணத்திற்கு அவரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்ததாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் மிக அற்புதமான விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிட்ஸ் விண்கல் மலையை இன்று 13ஆம் திகதி மற்றும் நாளை 14ஆம் திகதி இரவு வேளைகளில் காண முடியும் என ஆர்தர் சி கிளார்க் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதன் முழுமையான அனுபவத்தை நாளை இரவு வடகிழக்கு வானில் பொதுமக்கள் கண்டுகளிக்க முடியும். இரவு 9 மணிக்கு பின்னர் வடகிழக்கு வானில் மணித்தியாலத்திற்கு 120 விண்கற்கள் தோன்றும் என ஆர்தர் சி கிளார்க் மத்திய நிலையத்தின் வானியல் சிரேஷ்ட ஆராய்ச்சி விஞ்ஞானி இந்திக மெதகங்கொட தெரிவித்தார். நீர் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீரானது உச்சபட்ச மட்டத்தில் இருக்கும் நிலையிலும் கூட தனியார் அனல் மின் நிலையங்களிடமிருந்து மின்சார கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாருடைய நலன்களுக்காக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது ஆராயப்பட வேண்டும் என அந்த சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவர் இதனை தெரிவித்துள்ளார்.